Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான நிலக்கடலை சாதம் பீனட் ரைஸ். இந்த வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஈஸியா சிம்பிளா நம்ம செஞ்சிரலாம். பெரியவங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. நல்ல நிலக்கடலை எள்ளெல்லாம் வறுத்து பொடிச்சு அருமையா தாளிக்க போறோம். சோ சூப்பரான அந்த வெரைட்டி ரைஸ் பீனட் ரைஸ் நிலக்கடலை சாதம் நல்ல சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நிலக்கடலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது லைட்டா எண்ணெய் விட்டு வறுத்து பொடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சாதம் தாளிக்க போறோம். சோ வறுத்துக்கலாம். இங்க ஸ்டவ்ல கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை சேர்த்துக்கணும். நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுவே வறுக்காத பச்சை வேர்க்கடலைனா நீங்கள் ஒரு நாள் ஒரு 7-8 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் இது வறுத்த வேர்க்கடலைங்காட்டிக்கு அப்படியே அந்த எண்ணெயில் உளுந்தம்பருப்பு வறுக்கும் போது வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கிறேன். இது கூட இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் 4 வரமிளகாய், நார்மல் மிளகாய் 2 காஷ்மீரி மிளகாய் ஜஸ்ட் ஒரு கலருக்கு வேண்டி. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய். அடுத்தது நல்லா வெள்ளை எள்ளை சேர்த்து வறுத்து விட்டுறணும். நல்லா இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும். எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணுங்க. அந்த உளுந்தம்பருப்போட வாசனை, வறுத்த எள்ளு வாசனை, நிலக்கடலை வறுபட்டு அது ஒரு வாசனை. ஸோ எல்லாம் கலந்து இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும் பொறுமையாக. பாருங்கள் எல்லாம் நல்லா அந்த வறுபட்டது நம்மளுக்கு தெரியுது. இது நல்லா இப்போ ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வந்து ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். இது அப்பப்போ நம்மளுக்கு எப்போ தேவையோ பீனட் ரைஸ் எப்போ செய்கிறோமோ அப்போ தான் வந்து அரைச்சிக்கணும். இது செஞ்சு ஸ்டோர் பண்ணியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. இப்போ சாதம் தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுபடணும். இப்போ நல்லா 1 ஸ்பூன் நிலக்கடலை, இதுவும் வறுத்த நிலக்கடலை, நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ சாதம் ஆட் பண்ணிடணும். சாதம் வந்து நார்மல் ரைஸு உதிரி உதிரியாக குக் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சூடான சாதம்னா கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம கிளறும் போது. அதில் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்துருக்கிற சாதத்துக்கு அளவாக கரெக்டாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா அந்த தாளிப்புகளும் உப்பும் நல்லா வந்து அந்த சாதத்தோடு கலந்துடணும். இப்போ ஃபைனலாக நம்ம பொடிச்சு வச்ச பொடி, அதாவது நிலக்கடலை எள்ளெல்லாம் சேர்த்து நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக அந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது நல்லா சேர்த்து விட்டு சாதத்தோடு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா ஈவனாக எல்லா சைடும் பொடி கலக்கிற மாதிரி நல்லா அந்த சாதத்தோட நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க. அவ்வளோதான் சூப்பரான நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையான நிலக்கடலை சாதம் பீனட் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்லா அந்த வாசனைக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.